தமிழக அரசியலில் இதுவரை நடக்காத சம்பவம். கிராமப்புறங்களில் நடந்த மாற்றம். திமுகவுக்கு இடியாய் இறங்கிய செய்தி. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு பரபரப்பான காலகட்டத்தை நோக்கி 2026 சட்டமன்ற தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுக்கும் இடையே மட்டுமே நடந்து வந்த போட்டி தற்போது நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டியாக மாறியுள்ளது. 4 முனை போட்டி காரணமாக இந்த தேர்தலில் வாக்களிக்கும் முறைகள் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே மிக தெளிவான ஒரு பிளவு ஏற்படும் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மற்ற தேர்தல்கள் போல இல்லாமல் இந்த முறை நகரம் கிராமம் இடையே வாக்களிக்கும் முறையில் கடுமையான வேறுபாடு இருக்கும் என்கின்றனர். நகர்ப்புறங்களில் கேம் சேஞ்சர் தாவேகா மற்றும் நாதாகா சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகரங்களிலும் வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளிலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் வாக்குகளை தாவேகா அதிக அளவில் ஈர்க்கும். இன்னொரு பக்கம் சீமானின் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் கிராமப்புறங்களில் காட்டிய வளர்ச்சி இந்த முறை அதிமுக மற்றும் திமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சரிக்கும் என்று தெரிகிறது. நகர்ப்புறங்களில் திராவிட கட்சிகளின் பிடி, கிராமப்புறங்களில் புதிய கட்சிகளின் அலை வீசினாலும் தமிழகத்தின் நகர்ப்புற கோட்டைகளில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் இன்னமும் குறையவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மகளிர் உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற நேரடி பயன் தரும் திட்டங்கள் மூலம் பெண்களின் ஆதரவை தக்க வைக்க முயல்கிறது. இதனால் சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் திமுக வலுவாக இருக்கும். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனது பலமான அடிமட்டக்களை கட்டமைப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வாக்குறுதிகள் மூலம் கிராமப்புறங்களில் தனது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட போராடுகிறது. திமுக கூட்டணி தனது சிறுபான்மையினர் ஆதரவு மற்றும் நலத்திட்டங்கள் மூலம் வாக்குகளை திரட்டுகிறது. அதிமுக ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளையும் தனது பாரம்பரிய கிராமப்புற வாக்கு வங்கிகளையும் நம்பியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களை குறிவைத்து நகர்ப்புறங்களில் முன்னிலை பெற துடிக்கிறது. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் எனும் கொள்கை முழக்கத்துடன் ஒவ்வொரு தேர்தலிலும் தனது வாக்கு சதவீதத்தை உயர்த்தி வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, தமிழக அரசியல் களத்தின் அடிப்படை அமைப்பையே மாற்றியமைக்கும் ஒரு போர்க்களமாக அமைய போகிறது என்றே கூறப்படுகிறது.